வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜான் டன் எழுதின ஏர் அண்ட் ஏஞ்சல்ஸ் போயம் பற்றி பார்க்க போகிறோம். பிஃபோர் போயமுடைய சம்மரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போயட் பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரொடக்ஷனை பார்த்துடலாம். ஜான் டன் 1572 லண்டன் இங்கிலாண்டில் பிறக்கிறாரு. இவர் ஒரு இங்கிலீஷ் போயட், சோல்ஜர், ஸ்காலரும் கூட. மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அப்படிங்கிற இதை ஃபவுண்ட் பண்ணுறாரு. இவருடைய ஒர்க்ஸ், அதாவது இவரோட ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோனட்ஸ், லவ் போயம்ஸ், ரிலீஜியஸ் போயம்ஸ் எல்லாத்துலேயுமே மெட்டாஃபோரிக்கல் ஒர்க்கை நம்ம பார்க்கலாம். இவருடைய யூஸ் பண்ணுற ஸ்டைல் சென்சுவல் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணுவார். அதில் சில எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா டெத் பி நாட் ப்ரவுட், ஹோலி சோனட்ஸ், சாங்ஸ் அண்ட் சோனட்ஸ், த கேனனைசேஷன். ஃபைனலாக 31 மார்ச் 1631 லண்டனில் இறந்து போகிறாரு. போயமுடைய சம்மரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போயமில் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஏர் அண்ட் ஏஞ்சல்ஸ். ஸோ இந்த போயமில் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் லவ் இதோட கனெக்ஷனை தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு மேல் லவ் அண்ட் ஃபீமேல் லவ், இவங்க இடைப்பட்ட இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த கனெக்ஷன்ஸ் தான் இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. மெயினாக இந்த போயமில் இருக்கிற ஸ்பீக்கர் லவ்வை பற்றி தான் ஆர்கியூ பண்ணுறாரு. லவ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா அது ஒரு சோல் அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த சோல் மாதிரி இருக்குமாமா. அந்த சோலுக்கு ஒரு உடம்பு தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா பிலவுடோடைய பாடிக்குள்ளே போகிற மாதிரி இமேஜின் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஐடியாவை ஃபைனலி அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த லவ் அப்படிங்கிறது ஏஞ்சல் மாதிரி அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு. ரினைசன்ட் பீரியடில் இருக்கிற அந்த ஐடியாலஜி தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. ரினைசன்ட் பீப்புள் எதை அவங்க அதிகமாக பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் ரொம்ப பியூரானவங்க. அவங்க நம்மளுக்கு நல்ல விஷயத்தை தான் புகுத்துவாங்க, கெட்ட விஷயத்தை அவங்க நம்மக்கிட்ட இருந்து எடுத்துருவாங்க அப்படின்னு அந்த காலத்தில் மக்கள் நம்பினாங்க. ஸோ அந்த ஒரு ஐடியாவை தான் தன்னுடைய போயமில் ஜான் டன் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த டைமில் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறவங்க பியூராக இருப்பாங்க. அவங்க பீப்புளை அந்த காத்தால் உருவாக்கப்பட்ட அந்த உடம்பை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜான் டன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த போயமை அவர் பப்ளிஷ் பண்ணலை. ஆஃப்டர் இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த போயமை பப்ளிஷ் பண்ணுறாங்க. 1633 தான் போயம் ஃபர்ஸ்ட் அப்பேர் ஆகுது. இப்போ நம்ம போயமுடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஹேட் ஐ லவ்டு தி. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை பற்றி எனக்கு தெரிவதற்கு முன்னாடியே, நீங்கள் யார் அப்படிங்கிறத எனக்கு முழுமையாக தெரிவதற்கு முன்னாடியே 2-3 தடவை நான் உங்களை காதலிச்சிருக்கேன். பிஃபோர் ஐ நியூ தை ஃபேஸ் நார் நேம். உங்களுடைய முகத்தை நான் பார்க்கறதுக்கு முன்னாடியோ உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத தெரிவதற்கு முன்னாடியோ நான் உங்களை காதலிச்சிருந்திருக்கேன். ஸோ இன் அ வாய்ஸ், ஸோ இன் அ ஷேப்லெஸ் ஃப்ளேம், ஏஞ்சல்ஸ் அஃபெக்ட் அஸ் ஆஃப்ட் அண்ட் வொர்ஷிப்டு பி. நாம் 2 பேரும் சேர்ந்து நம்ம ஏஞ்சல்ஸை மீட் பண்ணுவோம். அவங்க நம்மக்கிட்ட எப்படி அணுகுவாங்க அப்படின்னா ஒன்று அவங்க குரல் மூலிமா அணுகுவாங்க, இல்லைன்னா நெருப்பு மூலிமா அணுகுவாங்க, இல்லைன்னா அவங்க நம்மளுடைய வாய்ஸ் மூலிமா கூட நம்மளை வணங்குவாங்க. நாம் அவங்கள வணங்கணும். Still went to where the words I came. ஏஞ்சல்ஸை நம்ம எப்படி மீட் பண்ணனோ அதே மாதிரி தான் நான் உங்களையும் மீட் பண்ணேன். Some lovely gorgeous nothing I did see. தேவதையை முதல்ல நான் எந்த வழியில் பார்த்தனோ அதே வழியில் தான் நான் உங்களையும் பார்த்தேன். முதல்ல நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி இருந்தது. ஆனால் அது அர்த்தமற்ற விஷயமாகவும் எனக்கு தோணுச்சு. But since my soul, whose child love is, take a limbs of flesh or else could nothing do. என்னுடைய அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் இருக்குது. அந்த உடல் இல்லை அப்படின்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. More subtle than the parents its love must not be but take a body too. இந்த லைன்ஸில் லவ்வருடைய பேரண்ட்ஸை இந்த இடத்துல சொல்கிறாங்க. அன்பு அப்படிங்கிறது இந்த லவ் எப்படின்னா என்னுடைய அந்த சோலில் ஒரு குழந்தைத்தனமாக இருக்குது. அந்த அன்பு ஒரு ஆன்மா விட ஒரு குறைவான ஒரு பொருளாக நிச்சயமாக இருக்க முடியாது.
அந்த ஒரு பொருளுக்கு வந்து உடல் அப்படிங்கிறது வந்து அவசியமான ஒன்று. And therefore what thou wert and who I bid love ask and now. நீங்கள் வந்து யார், உங்களுடைய அந்த பேக்ரவுண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் அன்புக்கிட்ட நான் கேட்டேன். என்னுடைய அந்த லவ் கிட்ட வந்து நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தும்படி வந்து நான் கேட்டேன். And now that is assume thy body I allow and fix itself in thy lip I and bro. இப்போ நான் நம்புகிறேன், இந்த காதல் உங்களுடைய உடலில் ஒரு வடிவம் பெற்று வந்திருக்கு. உங்களுடைய உதடுகள் எப்படி இருக்குது, உங்கள் கண்கள், உங்களுடைய நெற்றி எல்லாமே வந்து ஒத்து போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டான்ஸா 2. Wellest thus to ballast love I thought and so more steadily to have gone. என்னுடைய இந்த காதல் உண்மையில பொழிஞ்சக்கப்புறம் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, கப்பல் வந்து எப்படி வந்து சீராக பயணம் செஞ்சு போகுமோ அதே மாதிரி நம்மளுடைய இந்த காதல் பயணங்கிறது வந்து அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வித் வேர்ஸ் விச் குட் சிங் அட்மிரேஷன். நான் அப்படி நம்பினேன். ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, வெறும் ஈர்ப்பு மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த கப்பலை வந்து மூழ்கடிச்சிரும். ஏன்னா அந்த கப்பலில் ஒரு புகழ்பெற்ற பொருட்கள் எல்லாமே இருக்குது, ஒரு கார்ஜியஸான திங்ஸ் எல்லாமே வந்து அந்த கப்பலில் இருக்குது. அதிகப்படியான ஒரு எடையை வந்து அந்த கப்பலில் நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா அந்த பொருட்கள்னாலேயே அந்த கப்பல் வந்து அந்த நீரில் மூழ்கிடும். I saw I had love's penace overfraught where they had for love to work upon. எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, என்னுடைய இந்த காதல் மூலியமா இந்த படகுல வந்து அதிகமான இடையை ஏற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய இந்த ஒரு முடி கூட ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு முடினால கூட என்னால் வந்து இந்த காதல் வேலையை எதுவுமே வந்து செய்ய முடிய மாட்டேங்குது. இட்ஸ் மச் டூ மச் சம் ஃபிட்டர் மஸ்ட் பி சாட். ஸோ இந்த காதலுக்கு ஒரு பொருத்தமான ஒரு பாத்திரம் வந்து நிச்சயமாக எனக்கு வேணும். For nor is nothing, nor in things extreme and scattering bright can love in here. ஸோ இந்த லவ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த லவ்வுக்கு சில விஷயங்கள் வேணும். வெறும் இந்த லவ்னால மட்டுமே வாழ முடியாது. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு கார்ஜியஸாக இருக்கணும், நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கணும், எக்ஸ்ட்ராடினரி திங்ஸாக இருக்கணும், ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரகாசமான ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த காதலில் வந்து நிச்சயமாக இருக்கணும். வெறும் காதல்னால் மட்டும் வாழ முடியாது. Then as an angel fares and wings of air, not pure as it, yet pure doth wear. தேவதைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, உடலை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வந்து காற்றால் உருவாக்கப்பட்ட அந்த உடல். தேவதைகள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப வந்து பியூரானவங்க, தூய்மையானவங்க. அவங்கனால அந்த எடுக்கப்படுற அந்த உடலோட காத்தால் ஏற்பட்ட உடல் அப்படிங்கிறது வந்து அவங்க அளவுக்கு தூய்மையாக இல்லைனாலும் அதுவும் ஒரு தூய்மையானது தான். ஸோ their love may be my love's pure. உங்களுடைய இந்த உடலை வந்து எடுத்துக்கிறத விட என்னுடைய இந்த காதல் மூலிமா இந்த அன்பை வந்து நீங்களே வந்து வெளிப்படுத்தணும். Just such a disparity as it twist air and angels purity, twist women's love and men's will ever be. காற்றோட தூய்மைக்கும் தேவதைகளோட தூய்மைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ஒன்று தான். அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, பெண்களுடைய அந்த அன்புக்கும் அன்போடைய அந்த தூய்மைக்கும் ஆண்களுடைய அந்த அன்போட தூய்மைக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ எப்போவுமே இந்த பெண்களுடைய அன்போட தூய்மைக்கும் ஆண்களோட அன்போட தூய்மைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஏரோட பியூரிட்டியும் ஏஞ்சலோட பியூரிட்டியும். ஸோ ஃபைனலி வந்து இந்த போயமுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இதோட முடியுது. நெக்ஸ்ட் இந்த போயமில் வந்து தீம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் லவ். செகண்ட் ஒன் வந்து விமென்ஸ் லவ் வர்சஸ் மென்ஸ் லவ். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.